என்று சங்கிலி முழங்கு என்று பாரதிதாசனார் பாடியிருக்கிறார். அதே போல் உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் சீரும் சிறப்புமாக ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன் தமிழர்களுடைய நிலைமை என்னவாய் இருந்தது? குமரி காண்டம் என்பது லெமோரியா என்று அழைக்கப்படுகிறது. அதில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா மற்றும் ஆஸ்திரேலியா அத்தனை நாடுகளும் அடங்கியிருந்தது. சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களால் இவை வெட்டப்பட்டு துண்டு துண்டாக இருக்கின்றன. அதாவது இலங்கை இந்தியாவிலிருந்து வெட்டப்பட்டுள்ளது மற்றும் ஆஸ்திரேலியா தென்கோடியில் உள்ளது. ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய இடைவெளி உள்ளது. இவ்வாறாக உலகம் இப்பொழுது உலக படத்தில் நாம் பார்க்கலாம். குமரி காண்டம் இருந்த போது கிழக்கே நமக்கு இலங்கை, மலேசியா, பப்புவா நியூகினியா போன்ற நாடுகளில் இன்றும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடுகள் தமிழர்களுடன் சேர்ந்து இருந்திருக்கலாம் அல்லது அண்டை நாடுகளுடன் வாணிபம் செய்து அவர்கள் தங்கள் வளத்தை பெருக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பின் கடற் சீற்றங்களால் லெமோரியாவின் தென்கிழக்கு பகுதி தனித்தீவாக கண்டமாக மாறியது. அங்கும் தமிழ் பழங்குடியினர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. ரீதியாக எவ்வாறு பிரிக்கப்பட்டு இருக்குது என்றால் இது 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வடக்கு மண்டலம், அடுத்தது 2வது மண்டலம் 6 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது குயின்ஸ்லாந்து, நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா, டாஸ்மேனியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா ஆகும். ஆஸ்திரேலியா உலகிலேயே மிகப்பெரிய தீவு கண்டமாகும். இதனுடைய வடக்கில் இந்தோனேஷியா, பப்புவா நியூகினியா, திமோர் நாடுகள் உள்ளன. கிழக்கு பகுதியில் வடகிழக்கில் சாலமன் தீவு, நியூ கலிடோனியா, வன்வாட்டு போன்ற தீவுகள் உள்ளன. தென்கிழக்கில் நியூசிலாந்து, அதாவது 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தெற்கே அண்டார்டிகா உள்ளது. மேற்கே இந்தியன் ஓஷன், அதாவது இந்திய பெருங்கடலும் கிழக்கே பசிபிக் பெருங்கடலும் உள்ளன. ஆஸ்திரேலியா சுமார் 50,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்கு கனிம வளங்களும் எண்ணெய் வளங்களும் மிகுந்துள்ளன. இதை 5 இயற்கை பிரிவுகளாக பிரிக்கின்றனர். 1. மேற்கு பகுதியில் உள்ள உலுரு என்ற உலகிலேயே மிகப்பெரிய ஒற்றைக்கல் மலை ஒன்று உள்ளது. இந்த மேற்கு பகுதியில் இந்த மலையை காண உலகத்திலிருந்து பெரும்பாலான மக்கள் வருகின்றனர். பின் வடகிழக்கில் தி கிரேட் பேரியர் ரீஃப் என்னும் பவளத்திட்டு பாறைகள் உள்ளன. இவை வடகிழக்கில் உள்ளன. கிழக்கே த கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் என்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை உள்ளது. இது வடகிழக்கில் தொடங்கி தென்கிழக்கு வரை விரிந்து செல்கின்றது. பின் விக்டோரியா மாநிலத்தில் 12 அப்போஸ்தலர்கள் என்ற கடலால் அரிக்கப்பட்ட நிலப்பகுதிகள் உள்ளன. மத்தியில் தட்டையான வறண்ட பாலைவனங்கள் உள்ளன. தெற்கில் லோபோக் தீவு, கொக்கோஸ் தீவு, மேக்டொனால்ட் தீவு மற்றும் கிறிஸ்மஸ் தீவு, ஆஸ்மோர்ஸ் தீவு, கார்டியர் தீவு போன்ற தீவுகள் உள்ளன. அதற்கும் கீழே அண்டார்டிகா பகுதிகள் ஆஸ்திரேலியா மண்டலத்தில் அடங்குகின்றன. ஆஸ்திரேலியா பொதுநல வாரிய ஆஸ்திரேலியா, அதாவது காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்று அழைக்கப்படுகிறது. கிபி 1642 வருடம் டச்சுக்காரர்கள் கப்பல் ஒன்று இந்த பெரிய தீவை கண்டறிந்தது. இதை தென்கோடியில் இருந்ததால் லத்தீன் மொழியில் பொருள்படும் ஆஸ்திரேலியஸ் என்று பெயர் வைத்தனர். 1648 வருடம் ஏபிள் டாஸ்மன் என்ற மாலுமி தென்கோடியில் இருந்த இந்த தீவை கண்டுபிடித்ததால் அவர் பெயரிலேயே இந்த டாஸ்மேனியா என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பல மீனவர்கள் பல நாடுகளில் மீன்பிடித்துக் கொண்டு சென்றார்கள். எனவே இது மீனவர்களின் தீவு என்றும் மீன்களின் சரணாலயம் என்றும் கருதப்படுகிறது. 1770 ஆண்டு கேப்டன் தாமஸ் குக் என்பவர் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியை கண்டறிந்தார். அதை உடனே அவர் பிரிட்டிஷ் காலனி என்று அறிவித்தார். பின் இங்கிலாந்தில் இருப்பது போல அதற்கு நியூ சவுத் வேல்ஸ் என்று பெயரிட்டார். 1778 வருடம் ஜனவரி 26 இதை அதிகாரப்பூர்வமாக பிரிட்டிஷ் காலனி என்று அறிவித்ததும் இல்லாமல் ஆஸ்திரேலியா உலகின் 6வது பெரிய நாடு, அது பிரிட்டிஷ்காரரின் நாடு என்றும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் கண்டத்தின் உட்பகுதிகளில் காடுகளிலும் மலைகளிலும் வெளி உலக தொடர்பு இன்றி வாழ்கின்றனர் என்று கூறுகின்றனர். இப்போது ஆஸ்திரேலியாவில்
ஸ்கோலா சப்போஸ் கோவா என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றன. பக்கோரியா என்ற இனத்தவர் தமிழ் இலக்கிய மரபுபடி பேசுகின்றனர் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சங்க காலங்களில் புதைக்குழிகளில் தமிழ் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றில் ஒன்றும் தலைகீழாக பாதி அரைவட்டம் தலைகீழாக இருக்கும் அரைவட்டமும் இருக்கும் குறியீடுகள் இருந்தன. அந்த குறியீடுகள் தற்போதுள்ள ஆஸ்திரேலியா பழங்குடியினர் தம் நெற்றியில் இட்டுக் கொள்கின்றனர் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த கலந்துரையாடலின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம்.